வாமா ராதிகா, இந்த வீட்டுக்கு நீ வந்த நேரம் மகாலட்சுமி கடாட்சமே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு பொண்ணு வாழ்க்கையை இப்படி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கொண்டு வந்து இங்க இருக்க வைக்க போறமே, அவ எப்படி இருப்பா? நாளைக்கு அவ கேட்கற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? இப்படி எத்தனையோ நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு நாள் கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு நீயே மருமகளா வந்துட்டம்மா. ஏங்க, என்னங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இவ இந்த வீட்டு மருமகளா? லக்ஷ்மி கடாசம் வேற வந்துருச்சா உங்களுக்கு? இங்க பாரு, இவ்வளவு நாள் நீ சொன்னதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வாயை மூடிட்டு உள்ள போ. மருமக முன்னாடி நான் உன்னை திட்டுற மாதிரி பண்ணாத. பெரியப்பா, என்ன பெரியப்பா, இப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நீங்க பெரியம்மாவை இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? அதேதாம்மா நானும் கேக்குறேன். வீட்டுக்கு மருமக வந்தா மருமகளை இப்படி தப்பா பேசுறது நல்லாவா இருக்கு? அவ என்ன நினைப்பா? அவ மனசு சங்கடப்படாதா? ஆனா நீங்க இப்ப புதுசா வந்தவங்களுக்காக பெரியம்மாவை இப்படி பேசுறது நல்லா இல்ல பெரியப்பா. இங்க பாரு, நான் ஒழுங்கா சொல்லலையே, நீ உள்ள போயிடு. தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தா என்கிட்ட நீ அடி வாங்குவ. மா மலர், நில்லுமா. ஏங்க, யாரோ ஒருத்திக்காக நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி சங்கடப்படுத்துறது நல்லாவா இருக்கு? என்னமோ பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த மருமகிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு கூட உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? இந்த மாதிரி பேசுறது நல்லாவா இருக்கு? நீ என்ன பண்ண போற? உங்க அன்னைக்கு பாலும் பழமும் கொண்டு வந்து கொடு. சாரி பெரியப்பா, ஐ அம் நாட் டூ இட். இங்க பாரு, வாயில சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டுக்கோ. என்ன கையில பேச வைக்காத, புரியுதா? ஓகே பெரியப்பா, கொண்டு வரேன். எல்லாம் இந்த வீட்டுல முடக்கடி பிடிச்சி கிடக்குது. சரி பண்ண வேண்டியது எல்லாம் உன் பொறுப்புமா. மாமா, அதான் நான் வந்துட்டேன்ல, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். ராஜா, உன்னையும் சேர்த்து தான். கிரிஷ், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருந்துச்சு தெரியுமா? எங்கே சஞ்சய் சார் கனியை கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவாரோ என்னமோன்னு. ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல? ஆமா ஆமா, இங்க வந்து என்னை பத்தியும் உன்னை பத்தியும் ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உன்னோட சார் புராணம் தானா? அங்கேயும் சஞ்சய் சார் சஞ்சய் சார், இங்க வந்தாலும் சஞ்சய் சார் சஞ்சய் சார். அப்ப நான் யாரு உனக்கு? என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இருக்காதா? என்ன கிரிஷ், எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது வாயை திறந்து சொல்ல. ஆ, நான் என்னத்தை பத்தி சொல்ல? அதான் நீ சொல்றியே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கன்னு. சரி. என்ன இவன், நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம், அங்கே யாரையோ பார்த்துட்டே இருக்கான். என்ன இது? இங்க ஒரு பொண்ணு நின்று கிருஷியே பார்த்துட்டு இருக்கா, அவனும் அவளையே பார்த்துட்டு இருக்கான். என்னதான் நடக்குது? கிரிஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன ராதா பண்ணிட்டு இருக்கேன்? நான் உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அதை கேட்கல. நீ என்ன அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க? நீ பார்க்குற பார்வையும் சுத்தமாக சரியில்லை. அந்த பொண்ணு பார்க்கறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியா? நான் அந்த பொண்ணையெல்லாம் ஒன்றும் பார்க்கலையே. அந்த பொண்ணு என்ன பார்த்தா நான் என்ன பண்றது? ஆமாம், இவனுக்கு பெரிய பேரழகன் நினப்பு. மூஞ்சியும் முகரையும் பாரு. அந்த பொண்ணு அவ்வளோ லட்சணமாக ஒன்றும் இல்லை. நம்மளை விட அழகுல கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கா. அவளை எதுக்கு இவன் குறுகுறுன்னு பார்க்குறான்? முதல்ல இவனை கண்டிச்சு வைக்கணும். இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை தான் வீணாக போயிடும் போலையே. ஏய் கிரிஷ், எப்படிடா இருக்க? உன்னை பார்த்தது எனக்கு சடனா அடையாளமே தெரியல தெரியுமா? அதான் நான் கொஞ்ச நேரம் யாரிடான்னு பார்த்துட்டே இருந்தேன். லைலா, எனக்கு உன்னை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் காலேஜில் படித்ததை விட இப்போ ரொம்ப மாடர்ன் ஆயிட்ட. நிஜமாவா சொல்ற? அப்புறம் இந்த கிறிஷ் போய் சொல்லுவானா? என்னைக்கும் அவன் உண்மையை மட்டும்தானே பேசுவான். ஆமா ஆமா, எனக்கு தெரியும் எல்லா உண்மையும். என்னது?
எல்லா உண்மையும் தெரியுமா? அப்போ இவன் எத்தனை பொய் சொல்லி வச்சிருக்கான் நம்ம கிட்ட? இவ்வளோ நாளாக அவன் சொன்ன பொய்யெல்லாம் நம்ம உண்மையை நினச்சிட்டு இருந்திருக்கோம். நல்லா ஏமாந்துட்டோம். எப்படி என்னை ஏமாத்த இவனுக்கு மனசு வந்தது? யாருன்னே இந்த பொண்ணு தெரியலன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ லைலா லைலான்னு பேசிட்டு இருக்கான். பெரிய லைலா மஜ்னு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹே லைலா, நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க தான் மிஸ்ஸஸ் ராதா, என்னோட ஒய்ஃப். ஹேய், ஹாய் ராதா. சாரி, என்னால் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல. என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைலா, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிரிஷ், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கணும். அதான் இங்கே வந்து அவங்கள மீட் பண்ணிட்டு போகிறேன். கிரிஷ், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஹே லைலா, நீ ஹெல்ப்னு கேட்க வேண்டாம். என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பா பண்றேன். நீ இப்போவும் மாறவே இல்லை. அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இப்போவும் இருக்க. சரி, எனக்கு பிஸ்னஸில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீ தான் எனக்கு கண்டிப்பாக பண்ணி தரணும். ஹெல்ப்பா? நாங்கள் எதுக்கு பண்ணணும்? கிரிஷ், முடியாதுன்னு சொல்லு. முடியவே முடியாதுன்னு சொல்லு. ஹே, இதை நீ கேட்கணுமா என்ன? கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா, சரியா? நீ அதை சொல்லணுமா? இனிமே நான் அடிக்கடி வருவேன். அதுவும் முக்கியமாக உன்னை பார்க்க. எவ்வளோ திமிரு! அடுத்தவ புருஷன் கூட ஞாபகம் இல்லாமல் அடிக்கடி வருவா உன்னை பார்க்கன்னு சொல்கிற. இருக்கட்டும் இருக்கட்டும். கிரிஷ், எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான். உன்னை... சரி கிரிஷ், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். ராதா, நான் வரேன் கண்டிப்பாக வீட்டுக்கு. நாம் அங்கே ஜாலியாக பேசுவோம், சரியா? ம், சரி. ஆ சரி லைலா, நீ பார்த்து போ. எதுவா இருந்தாலும் கால் பண்ணு, சரியா? ம், சரிடா. பாய். ம். போதும் போதும், அங்கேயே ரொம்ப பார்த்துட்டு இருக்க. ராதா, நான் காலேஜ் படிக்கும்போது அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் தான் அவளை பார்த்தோன்னே ஜாலியாக பேசிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு நான் கேட்டப்போ நீ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பொண்ணு தெரியவே தெரியாதுன்னு சொல்ற? அப்பவே நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல. அட, எனக்கு அப்ப அடையாளமே தெரியல. அவ வந்து பேசும்போது தான் நான் லைலான்னு கண்டுபிடிச்சேன். அதுக்காக நான் அப்படியே உண்மையை ஒத்துக்க முடியுமா? அப்படியே சமாளிச்சிட்டேன். நிம்மதியா உங்கூட பேசலான்னு வந்தேன். நீ கண்டதை பேசி என் மூட ஸ்பாயில் பண்ற. நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசினது உனக்கு தப்பா தெரியுது. ஆனாலும் நீ ஏன் கோவப்படணும்? அப்போ என் மேல உனக்கு அன்பு இருக்கங்காட்டி தானே நீ கோவப்படுற. இதுக்கான ஒரு டெஸ்ட்டை வச்சு பாத்திர வேண்டிதான். என்னக்கா தனியாக உட்காந்து எதை யோசிச்சுட்டே இருக்க? அட, உனக்கு தெரியாதா? இந்த வசந்தி என்ன பேச்சு பேசிட்டு இருந்தா? ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் குத்தங்குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் கடைசியில் பாரு, இவ புள்ள கல்யாணமே இவ இஷ்டப்படி நடக்கலை. இதை நினச்சி நினச்சி அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? ஒரு விதத்தில் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த புள்ள வாழ்க்கை அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சஞ்சய் முதல்ல வேணா வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போது நல்ல வேலைக்கு போகிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனையை வச்சுட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் என்ன? இந்த அக்காவுக்கு இவ்வளோ வீரப்பா ஆகாது. அட, அவங்கவங்க குடும்ப சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நாம் எதுவும் வெளியிலேருந்து பார்த்துட்டு சொல்ல முடியாது. வசந்தியை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவள் நினச்சி கஷ்டப்பட்டா இனி வாழப்போகிற அந்த பிள்ளையோட வாழ்க்கை. ஆமாக்கா. ஆனால் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவர் முகத்தை பார்க்கல எந்த வருத்தமும் இருக்க மாதிரி தெரியல. அட, உனக்கு இந்த சந்ததி தெரியாதா? வசந்திக்கு மட்டும்தான் அங்கே பிள்ளைய கொடுக்க விருப்பம் இல்லை. மற்றபடி இங்கே எல்லாத்துக்கும் சம்மதம் தான். அது கனிமொழி வீட்டை விட்டு ஓடி போலான் இருந்தாலாம். அவங்க அப்பா தான் நிறுத்தி வச்சு எப்படியோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ நல்ல சமயமாக போச்சு. இல்லாட்டி அந்த பிள்ளை வீட்டை விட்டு போயிருந்தா இந்த குடும்பம் என்னத்துக்காகிறது? என்னக்கா சொல்கிறீங்க? கனியா அப்படி வீட்டை விட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா? ஆனால் அவள் அப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் இல்லையேக்கா.
ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. அட, உனக்கு விஷயம் தெரியாது, அதனால நீ இப்படி பேசிட்டு இருக்க. எல்லாம் அவங்கவுங்க சூழ்நிலை வந்தா அப்படிதான் நடந்துக்குவாங்க. அந்த பிள்ளைக்கு வயசு அப்படி. பிரியா, பிரசாந்த், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அத்தை? வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களா? தேவையில்லாம பேசி பிரச்சனையை வளர்க்க பாக்குறாங்க. கனி, சஞ்சய் கூட ஓடி போக பார்த்தான்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்களும் வசந்தி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்பட மாட்டாங்க? சரி வா. அம்மா, அட, என்னப்பா இன்னும் இங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்க? போய் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பலாம். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்க முடியும்? அக்கா, அத்தையும் நீங்களே என்ன பேசிட்டு இருக்கீங்க? அட, நாங்கள் என்னம்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அக்கா, நீங்களும் அத்தையும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பிரசாந்த், இப்போ என்னடா உன் பொண்டாட்டிக்கு? நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கிறத நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காளா? இதே வேலையா போச்சு அவளுக்கு. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? நான் எதுக்கு நீங்க பேசுறது ஒட்டு கேட்கணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது எங்கால வசந்தி அம்மா கேட்டிருந்தா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். எனக்கு பேசுற உரிமை கூட இல்ல. வர வர என்ன பேசணும் ஏது பேசணும்னு உன் பொண்டாட்டின்னு நான் கேட்டு தான் பேசணுமாடா? என்ன நினைச்சிட்டு இருக்க? வாயை திறந்து ஏதாவது பேசு. பிரியா, இங்க எதுவும் பேச வேண்டாம். நம்ம எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். தேவையில்லாம இங்க எதுக்கு அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? முதல்ல வா. அட, எதுக்குமா நீ இவ்வளோ கோவப்படுற? நாங்க 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். தேவையில்லாம இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காத. அக்கா, எனக்கு நடந்த இந்த நிலைமை வேற எந்த அம்மாவுக்கும் நடக்கக்கூடாது. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நான் பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவ எந்த குழியில விழக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த குழியிலேயே போய் விழுந்துட்டாக்கா. இப்போ என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அக்கா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்க்கா. இனி சரியாகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அட, இப்போ என்ன ஆயிப்போச்சு நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு, அதை நினச்சி சந்தோஷப்படு. இப்படி மூஞ்சியை உருண்டு வச்சுட்டு இருந்தா வரவங்க போகிறவங்க என்ன நினைப்பாங்க? எது நடக்கணுமோ அது நல்லபடியாக நடந்திருக்கு. அப்படி நினச்சி தான் நம்ம மனசை தேத்திக்கணும். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இனிமேல் நம்மளால் எதையும் மாற்ற முடியாது வசந்தா. அக்கா,